யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. முக்கியமான இடுப்பு எலும்பு, அதாவது இந்த பெல்விக் போன் இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப முக்கியமானது. இடுப்பு எலும்பு ஸ்ட்ரெங்தன் ஆனாதான் 50 வயசுலேருந்து நம்ம எத்தனை வயசு காலம் வாழறோமோ நமக்கு அந்த ஸ்டெடினஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தூங்கி எழுந்திருக்கும் போது காலை கீழே வைக்கும்போது நம்ம விழாமல் இருக்கிறது, நடக்கும்போது விழாமல் இருக்கிறது, படிக்கட்டில் இறங்கும் பொழுது நம்ம கரெக்டாக காலை வச்சு நம்ம பேலன்ஸ் கிடைக்கிறது. அதே மாதிரி குழந்தைங்களை தூக்கும் போதோ இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் விளையாடும் போதோ நமக்கு ஸ்ட்ரெங்தன் வரணும். அப்படின்னா நம்ம உடம்புல சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய தொப்புள்ள இருந்து மேலே இருக்கக்கூடிய பாதி, கீழே இருக்கக்கூடிய பாதி எலும்பு கூடு பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பேசின் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த இடுப்பு எலும்பு, இதுதான் தாங்கிறதுக்கானது. பெண்கள் அப்படின்னா ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ 3 குழந்தையோ பெக்கும் பொழுது அந்த இடுப்பு எலும்பு என்ன பண்ணும், இழந்து போகும். திருப்பி அதை வலுவாக்கிறதுக்கு உடற்பயிற்சி பண்ணி நம்ம அதை வலுவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தொடை எலும்பு இருக்கு இல்லையா, தொடை எலும்புக்கும் இடுப்பு எலும்புக்கும் முக்கியமாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுக்குறோமோ அப்போ தான் நமக்கு முட்டி வலி வராமல் இருக்கும். திடீர்னு முட்டி வலி வருது அப்படின்னா நம்மளுடைய ஓவர் வெயிட்டு, ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கிறது. 3வது நம்ம தவறான உட்கார்ற பழக்கம், படுக்கிற பழக்கம், அது ஒன்று. 4வது நம்மளுடைய ஷூ சரியாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். 5வது நம்மளுடைய முட்டிக்கு நம்ம எப்போவுமே ஒரு லூப்ரிகேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஆங்கிளும் நம்மளுடைய இந்த ஹிப்பு தொடபோனும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் முட்டி நமக்கு வலுவோடு இருக்கும், திடீர்னு முட்டி வலி வராது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மசில், நம்ம எலும்பை சப்போர்ட் பண்ணுற மசில் ரொம்ப முக்கியம். அதற்கான பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டவல் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு டவல் மேலே காலை வச்சுட்டு மெதுவாக உங்களோட இந்த காலை அப்படி தூக்கி தூக்கி இறக்குங்க. இந்த காலை எவ்வளோ தூரம் தூக்கி தூக்கி இறக்குறீங்களோ அது ஃபஸ்ட்டு வார்ம் அப்பு. இந்த மாதிரி ஒரு டவலோ அல்லது ஒரு யோகா மேட்டையோ சுற்றி வச்சுட்டு சின்னதாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜான் இல்லைன்னா ஒரு 1.5 ஜான் அளவுக்கு உங்களுக்கு ஹைட் இருந்ததுன்னா போதும். ஸோ மெதுவாக காலை தூக்கி அப்படியே வச்சு பாருங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காலை நல்லா அப்படி தூக்கி மேலே அப்படி தூக்கிடுங்க. தூக்கிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் இல்லைன்னா செவுத்தை எதாவது பிடிச்சிக்கோங்க. ஸோ செவுத்தை பிடிச்சிட்டு நல்லா காலை அப்படியே 2 தடவை ஸ்விங் பண்ணுங்கள். ஸ்விங் பண்ணிவிட்டு திருப்பி காலை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இல்லை அப்படின்னா காலை அங்கே டவல் மேலே கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். காலை கீழே வைக்கக்கூடாது. கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு சமத்துக்கு வந்துடும். சமத்துக்கு வந்துடுச்சுன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெச்சு உங்களுக்கு கிடைக்காது. அதனால் காலை தூக்கி நீங்கள் இது மேலே வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காலை மேலே அப்படி தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை நல்லா ஸ்விங் பண்ணுறீங்க. 2 தடவை ஸ்விங் பண்ணிவிட்டு திருப்பி காலை மேலே வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. இல்லை உங்களுக்கு செவுத்தை பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாலை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. வாலை பிடிச்சிட்டு மெதுவாக காலை மேலே தூக்கிட்டு 2 தடவை ஸ்விங் பண்ணுங்கள். திருப்பி காலை அப்படி மேலே தூக்கிட்டு மெதுவாக ஸ்விங் பண்ணுங்கள். திருப்பி காலை மேலே வச்சுட்டு நல்லா ஸ்விங் பண்ணுங்கள். இங்கே செவுத்தை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும், உங்களுக்கு பேலன்ஸு மிஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்தது இந்த கால் அதே மாதிரி லெஃப்ட் சைடு காலை டவல் மேலே வச்சுட்டு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இறக்குங்க. ஸோ ஒரு 3 to 4 டைம்ஸு காலை நல்லா மேலே தூக்கி இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். வால் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் செவுத்து மேலே கை வச்சுக்கோங்க. வாலில் கை வச்சுட்டு காலை தூக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். திருப்பி காலை மேலே தூக்கிட்டு திருப்பி நல்லா ஸ்விங் பண்ணணும். ஸ்விங் பண்ணிவிட்டு திருப்பி காலை மேலே வச்சுக்கணும். அவ்வளோதான். இது இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ண உங்களோட பெல்விக் ஃப்ளோருக்கு, இந்த தொடைக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே காலுக்கு, முட்டிக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். இது நல்லா அப்படி பண்ணிவிட்டு காலை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்விங் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஆதாரத்துக்கு உங்களுக்கு நிற்க முடியல, பேலன்ஸ் லூஸ் ஆகுதுன்னா செவுத்தை பிடிச்சிக்கோங்க. உட்கட்டாசனா அப்படிங்கிற ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம். அது ஆஃப் ஸ்குவாட்டில் உட்கார்றது. பட் இந்த மாதிரி உங்களால் முடியும்னா ஃபுல் ஸ்குவாட்டில் உட்காரலாம். கை உங்களுடைய தொடை மேலே இருக்கட்டும். ப்ரெஷர் உங்களுடைய ஹீல்ஸுக்கு கொடுங்க. ரொம்ப காஃப் மசில்ஸுக்கு, அதே மாதிரி அந்த ஹீல்ஸுக்கு மட்டும்தான் ப்ரெஷர் இருக்கணும். மற்ற இடத்துக்கெல்லாம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு மெதுவாக அப்படியே எழுந்துக்க வேண்டியதான். ஸோ இங்கே இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். அங்கே ஒரு செகண்ட், ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்துட்டு திருப்பி இன்ஹேல். இது ஒரு கிளாசிக் போஸ். நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறவங்க இதை பண்ணணும். இப்போ திருப்பி பண்ணும்போது இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னர் தை ப்ளஸ் உங்களோட காஃப் மசிலில் நல்லா ஸ்ட்ரெச் போகும். வஜைனாவை நல்லா அப்படி சுருக்கிட்டு ஓப்பன் பண்ணணும் திருப்பி. அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ண பெல்விக் ஃப்ளோர், உங்களுடைய இந்த ரீஜியன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடுப்பெலும்பு, உங்களோட இன்னர் தை, காஃப் மசில், ஹீல் எல்லாத்துக்குமே பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும்.
உங்களுடைய பேக் போன் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், போனுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெங்தன் கிடைக்கும். லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்க இதை பண்ணக்கூடாது. ஓகேவா? ப்ரெக்னன்சி லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. இது வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இது. அதே மாதிரி ஜென்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராஸ்டேட் கிளாண்டு அந்த பிரச்சனைக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இது வந்து கிளாசிக் போஸ். என்னென்னா நல்லா இவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, பண்ணுறாங்க. இப்போது என்னால் அவ்வளோ தூரம் உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க ஆஃப் ஸ்குவாட் உட்காரலாம். ஆஃப் ஸ்குவாட் உட்காரமா, காலை கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு ஆஃப் ஸ்குவாட், அவ்வளோதான். ஸோ எழுந்திரிச்சுக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ நாழி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 8லிருந்து 15 முறை பண்ணலாம். உங்களுக்கு நீ பெயின் இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஆஃப் ஸ்குவாட், லைட் ஸ்குவாட் பண்ணுங்கள், ஃபுல் ஸ்குவாட் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போது சில பேருக்கு என்னால் இன்னும் நல்லா ஃபுல் ஸ்குவாட் பண்ண முடியும் அப்படின்னா அப்படியே உட்காரணும் மலாசனத்தில், அவ்வளோதான். இப்படி இது வந்து நல்ல ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச், இது ஃபுல் ஸ்குவாட்டு. ஸோ உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி உட்காந்துட்டு எந்திரிச்சிங்கன்னா உங்களோட க்ளூட் ஆகட்டும், உங்களோட இன்னர் தை, அதே மாதிரி காஃப் மசில்ஸு, பெல்விக் ரீஜியன் எல்லாத்துக்குமே பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். ஓகேங்களா? முடியாதவங்க ஆஃப் ஸ்குவாட்டு, இது ஃபுல் ஸ்குவாட்டு. ஆஃப் ஸ்குவாட் பண்ணுமா, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் பண்ணால் போதும். இது மாதிரி பண்ண பண்ண உங்களுக்கு கொஞ்ச நாளில் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஃபுல்லாக உங்களால் பண்ண முடியும். அடுத்த ஸ்ட்ரெச் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாஸ்டர் பண்ண பிறகு அது 4 மாதிரி தெரியும், நம்பர் 4 மாதிரி தெரியும். அதனால் இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்பர் 4 ஸ்ட்ரெச்சுன்னு சொல்கிறோம். இப்போ காலை மடக்கி வச்சுக்குமா, 2 காலையும் மடக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். இந்த ரைட் லெக்கை தூக்கி லெஃப்ட் லெக் மேலே வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மாதிரி தெரியும். இப்போ இந்த காலை கிட்ட கொண்டு போயிடுங்க. அப்படி வச்சுட்டு ரைட் ஹேண்டை கொண்டு வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு மெதுவாக காலை இங்கே கொண்டு வந்து நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தூரம் கிட்ட கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கிட்ட கொண்டு போயிட்டு அப்புறம் மெதுவாக காலை கீழே வச்சுடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 3 to 5 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணும்போது இங்கே க்ளூட்டில் சயாட்டிக்கா நர்வு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெச்சு நல்லா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் காலை கீழே வச்சுட்டு அடுத்த காலை தூக்கி இந்த கால் மேலே வச்சுட்டு அதே மாதிரி கிட்ட கொண்டு போய் உங்களோட முட்டியை கிட்ட கொண்டு வந்துருங்க. முட்டியை பிடிச்சிக்கம்மா, முட்டி பிடிச்சிட்டு அப்படியே கிட்ட கொண்டு போய் எவ்வளோ தூரம் கிட்ட. அப்போது இங்கே ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இது நீங்கள் படுத்துட்டு பெட்டில் படுத்துட்டு பண்ணலாம், தரையில் யோகா மேட் போட்டுட்டு பண்ணலாம். இது பண்ணும்போது பெல்விக் ரீஜியன் ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் நல்லா உங்களுக்கு ஃப்ளோ போகிறத உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் காலை கீழே வச்சுடுங்க. இப்போது சில பேருக்கு இது பண்ண முடியும், சில பேரால் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலை செவுத்து மேலே வச்சுக்கணும். இப்போ ஒரு காலை வச்சுக்கோமா, காலை வந்து செவுத்து மேலே இப்படி வச்சுக்கிறீங்க, அந்த காலை தூக்கி இது மேலே வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே வச்சுட்டு இப்போ இங்கே வால் இருக்குது, இந்த வால் வந்து இந்த காலை பிடிச்சிக்குது. பிடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காலை பிடிச்சிட்டு கிட்ட கொண்டு போங்க. அப்படியே அவ்வளோதான். அப்படியே கிட்ட கொண்டு போயிட்டு ரிலீஸ் பண்ணணும். இப்போ இங்கே இந்த கால் வந்து இந்த இடத்துல இருக்குது. சில சமயம் நீங்கள் காலை மடித்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ இங்கே வைக்கும்போது கையை உள்ளே வச்சுக்கணும், கையை உள்ளே வச்சு கிட்ட கொண்டு அப்படியே கிட்ட கொண்டு போகணும். இப்போ கால் வந்து இந்த இடத்துல இருக்குது, இப்போ கால் இங்கே இருக்குது. மெதுவாக காலை என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளோ தூரம் உங்களால் இது வந்து பண்ண முடியாதவங்களுக்கு, சில பேருக்கு காலை கிட்ட கொண்டு போக முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் ஸ்ட்ரெச்சு முடியுங்கிறவங்களுக்கு நான் முதல்ல காமிச்ச ஸ்ட்ரெச்சை திருப்பி காமிக்கிறேன். இந்த காலை தூக்கி இது மேலே வச்சுக்கோங்க, வச்சுட்டு கிட்ட கொண்டுட்டு போயிட்டு நடுவில் கை வந்து நடுவில் வரணும். இந்த இடத்துல பிடிச்சிக்கோமா, முட்டையை பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் கிட்ட போக முடியுமோ கிட்ட போங்க. அவ்வளோ தூரம் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு 5 டைம்ஸ் ரைட்டு 5 டைம்ஸ் லெஃப்ட்டு, அவ்வளோதான். மாற்றி மாற்றி பண்ணுங்கள். இப்போ இவங்க லெஃப்ட்டு காலை கிட்ட கொண்டு போனாங்க, அடுத்தது ரைட்டுமா. இந்த காலை தூக்கி இது மேலே வச்சுட்டு கை வந்து நடுவில் வரணும். இப்போ ரைட் லெக்கை மடக்கியிருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டு 2 காலுக்கு நடுவில் வரணும். வந்து இந்த முட்டியை பிடிச்சி கொண்டு வாங்க. அப்படி பண்ணும்போது அங்கே இந்த க்ளூட் ஆகட்டும், சைடு ஸ்ட்ரெச் ஆகட்டும், சயாட்டிக்கா நர்வோட ஸ்ட்ரெச்சு எல்லாமே உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இது பண்ணிவிட்டு முடியும் போது என்ன பண்ணுங்கன்னா காலை கீழே வச்சுக்கோங்க. காலை கீழே வச்சுட்டு 2 காலையும் நடுவில் வச்சுட்டு தை மசில்ஸை நல்லா ஷேக் பண்ணணும். இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த தை மசில்ஸுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எப்பவுமே பாஸ்டர் கவுண்டர் பாஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு பாஸ்டர் பண்ணால் அதற்கு மாற்றாசனம். இப்போ காலை நீட்டி போட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது காலை மடக்கி எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணாங்களோ உடனே காலை அந்த ஸ்ட்ரெச்சுக்கு ஆப்போசிட்டாக
காலை மடக்கி அந்த மசில்ஸை நல்லா லூஸ் பண்ணாங்க. லூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஒன்று பண்ண போகிறோம். 2 காலையும் மடக்கி செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு போங்க. இன்டர்லாக் பண்ணி காலை பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மசில்ஸை நம்ம பேம்பர் பண்ணுறோம். என்ன பண்ணோன்னா க்ளூட்டை, அதே சமயத்தில் சைடில் இருக்கக்கூடிய தை மசில்ஸ், இன்னர் தை மசில்ஸு, பெல்விக் ரீஜியன், லோயர் பேக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ட்ரிச் கொடுத்தோம். இப்போ இப்படி பண்ணும்போது ஷோல்டர் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு 2 காலையும் மடித்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இது மசில்ஸை பேம்பர் பண்ணுறோம். பேம்பர்னால் என்ன அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மசிலை மடக்கி வச்சு அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது. கீழே வச்சுடுங்க, ரிலாக்ஸ், அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரெச் எல்லாமே உங்களோட க்ளூட்டு ப்ளஸ் உங்களோட பெல்விக் ரீஜியன், உங்களோட தை, இன்னர் தை மசில், நீ, காஃப் மசில்ஸ் அண்ட் டோஸ், இது எல்லாத்துக்குமே பயங்கர ஸ்ட்ரெங்தன் கொடுக்கும். பேலன்ஸ் லூஸ் ஆகாது. இதை கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு எனக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. லாஸ்ட்டாக பண்ண போகிறோம். 2 காலையும் மடக்கி வச்சுக்கோங்க. 5th எக்ஸசைஸு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா மெதுவாக இடுப்பை நல்லா மேலே தூக்கிட்டு இறக்க போகிறீங்க. அதான் லாஸ்ட் எக்ஸசைஸ். எவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியுதோ அவ்வளோ தூரம் தூக்கிட்டு கீழே இறக்குங்க. இது ஈஸியாக முதல்ல பண்ணுறதுக்கான எக்ஸசைஸு. இதை எவ்வளோ தூரம் இதை ஸ்ட்ரிச் பண்ண முடியுமோ இதை பண்ணுங்கள். அடுத்தது இந்த காலை தூக்கி அந்த கால் மேலே வச்சுக்கோங்க, முட்டி மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இடுப்பை மெதுவாக தூக்குங்க பார்க்கலாம். இப்போ இடுப்பை தூக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். பட் அந்த ஸ்ட்ரெயின் எதுக்குன்னா உங்களுடைய லோயர் பேக்கு, பெல்விக் ரீஜியன், தென் தை மசில்ஸ் எல்லாத்துக்குமே. எவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய 60 வயசு 50 வயசுக்கு மேலே போகும்போது நமக்கு நம்மளுடைய பேலன்ஸு நடக்கும்போதும் விழமாட்டோம், சட்டுன்னு நமக்கு தள்ளாட்டம் இருக்காது. தூங்கி எழுந்துற பிற்பாடு நம்மளுடைய போனுக்கெல்லாம் மசில் ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோக்கு ரைட்டு பண்ணும்போது அதே மாதிரி லெஃப்ட்டும் பண்ணணும். இதை பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி 2 காலையும் மடித்து வச்சு ஷேக் பண்ணணும். இந்த தை மசில்ஸை நல்லா அப்படி ஷேக் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது டைட்டான மசில் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது லூஸ் ஆகி ரிலாக்ஸ்ட் ஆகிடும். ஏன்னா பண்ணி முடித்த பிற்பாடு உங்களுக்கு வலியோ கிராம்போ இருக்காது. காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் சாந்தி ஆசனா ஆர் ஷவாசனான்னு பேர். எப்போவுமே எந்த உடற்பயிற்சி பண்ணாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நம்ம தியான முத்ராவில் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும். ஏதோ பிரச்சனை, டென்ஷனு, சரியாக தூங்கியிருப்போம், இல்லை தூங்கியிருக்க மாட்டோம், இல்லை நல்லா தூங்கியிருப்போம், இல்லை காலையில் நிறைய அவசரமாக எதாவது பண்ணிட்டு வந்திருப்போம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முடித்த பிற்பாடு இந்த மாதிரி ஃபைனல் ரிலாக்ஸேஷனுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. எல்லா பயிற்சியிலையும் நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஷவாசனத்துலேயும் சாந்தி ஆசனத்துலேயும் படுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எழுந்துக்கிற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. மெதுவாக உங்களோட காலை அசைச்சிட்டு ஒரு பக்கமாக டேர்ன் பண்ணி கையை தலைக்கு வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு எப்போவுமே திரும்புறது ரொம்ப நல்லது. ஸோ லெஃப்ட் சைடு திரும்பிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி இருந்துட்டு மெதுவாக கையை ஊனிட்டு எழுந்து உட்காருங்க. அவ்வளவுதான். நம்ம ரஜினி சொன்னார் இல்லையா, 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னுட்டு. நீ எந்த 8ல் இப்போ இருக்க தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி நீங்கள் எந்த 8ல் இருக்கீங்கன்னு பாருங்கள். பட் நீங்கள் எந்த 8ல் இருந்தாலும் 60 வயசுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற எல்லா வருஷங்களுமே போனஸ் தான். ஆனால் 60லிருந்து 90, 95, 100 வயசு வரைக்கும் நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதற்கு தேவை கொஞ்சம் முயற்சி, பயிற்சி. இது 2ம் இருந்ததுன்னா நாம் நிச்சயமாக நமக்கு 60 வயசுக்கு அப்புறம் கூட இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் எல்லாருக்கும் பாரமாக இல்லாமல் எல்லாரோடையும் சந்தோஷமாக சேர்ந்து இருந்து நம்மளுடைய உடல் நமக்கு சுகமாக இருக்கணுமே தவிர சுமையாக இருக்கக்கூடாது. அதற்கு இந்த பயிற்சிகளெல்லாம் இப்போவே நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வயசானவங்க 50 வயசு தாண்டி 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஷேர் பண்ண அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். ஆனால் உடற்பயிற்சி அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நம்ம உடம்புக்காக, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக கட்டாயமாக அதை நம்ம கை கொள்ளணும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதை நீங்கள் கட்டாயமாக பயிற்சி பண்ணுங்கள். அதோட ரிசல்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.